ஸோ இந்த வருஷத்தோடைய கொண்டாடணும்னு சொல்லும்போது கொண்டாட்டத்தை முக்கியத்துவமாக இந்த வருஷம் முழுக்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன சம்மரியாக ரொம்ப நேரம் நான் பேச விரும்பலை. நான் நிறைய பேசிட்டேன். தொடர்ந்து பேசினா அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வருஷத்தோட ஆனுவல் ரிப்போர்ட் நாங்கள் திரும்பி பார்க்கும்போது ரொம்ப கம்மியான ஈவெண்ட்ஸாக இருந்தது. ஸோ எங்கள் கேலரியை ஓப்பன் பண்ணி ஈவெண்ட் ரெஜிஸ்டர்ஸை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நாங்கள் எவ்வளவோ ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. சும்மா பண்ணலை, ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ட்ரேட்மார்க் இருக்குது. ஸோ அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என் பிபிடி ப்ரொஜெக்டாக கொஞ்சம் லேட் ஆகுது. அன்னரோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இவ்வளோ நேரம் நான் சொன்னாங்க. ஸோ நான் இல்லை, எனக்கு பின்னாடி என் டீச்சர்ஸ், என் மேனேஜ்மெண்ட், என் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட எல்லா பேரண்ட்ஸும் இருக்கீங்க. ஸோ ஷஃபி டாக்டர் சொன்னார், அவர் ஹாஸ்பிட்டலில் 93 தான் நான் பிறந்தேன்னு. என் வயசு வேணால் கம்மியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த கிடைச்ச அங்கீகாரம், என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்த என் நிர்வாகத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ வெறும் 26 வயசில் பிரின்ஸிபலான. ஸோ மீட்டிங்கெல்லாம் போகும்போது டிஓவே கேட்பாரு, பிரின்ஸிபல் அசிஸ்டண்டான. ஸோ பிரின்ஸிபல்லாம் நம்ப மாட்டாங்க, சைன் போட்டால் மட்டும்தான் நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த எனக்கு அடையாளத்தை கொடுத்தது இந்த அன்னூர் நிர்வாகம். ஸோ அடையாளத்தோடு சேர்ந்து ஜுவல்லும் அப்படின்ற அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்களுக்கு நகை எப்போவுமே ரொம்ப க்ளோஸ் இல்லை, ஆனால் எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த அன்னூர் ஜுவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ். ஸோ பிபிடி வரதுக்கு டிலே ஆகுது. ஸோ ஜூன் மந்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் எல்லா வருஷமும் ஆரம்பிக்கும். பட் நம்ம ஜூனில் ஆரம்பிக்கல, மே மந்த்லேயே ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்கூலில் நான் வரும்போது என் பேருக்கு பின்னாடி பிஇ, நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்ஜினியரிங்கை விட்டு டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஸோ இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் கொடுத்த சப்போர்ட்டால் தான் இந்த எம்எஸ்சி, பிஎட், எம்எட் என் பேருக்கு பின்னாடி எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து டிகிரி வாங்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது மேனேஜ்மெண்ட் தான். ஸோ என்னோட ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு பெய்ட் லீவ் கொடுத்தாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஸ்கூலில் நான் மட்டும் இல்லை, என் 2 வயசு குழந்தை பிறந்த 40 நாள்லேருந்து அங்கே தான் வளர்றான். ஸோ மீட்டிங்க்கு மேனேஜ்மெண்ட் வந்தால் கூட அந்த பிரின்சிபல் ரூமில் தான் நிர்வாகத்துக்காரங்க உட்காருவாங்க. ஆனால் என் பையன் தூங்குறான்னு எவ்வளோ முறை வந்தப்பையும் சாதிக் சார் பரவாயில்ல நம்ம ஆஃபீஸில் உட்காந்துக்கலாம், குழந்தை தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்காக நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க உட்கார வேண்டிய இடத்துல எனக்கும் என் பையனுக்கும் இடம் கொடுத்து எனக்கு ரொம்ப பேக் போனாக சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் அன்னூரோட வெற்றி இவ்வளோ தூரம் என்னால் கொண்டு வர முடிஞ்சது. தேங்க்யூ ஆல். உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு பெய்ட் லீவும் கொடுத்தாங்க. நான் லேட்டாக வந்தாலும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா என்னோடய ஒர்க் அவங்க அவ்வளோ நம்பினாங்க, என்னை அவ்வளோ பிலீவ் பண்ணாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கெலாம் இப்போ எனக்கு ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ எல்லா ஸ்கூலும் ஜூனில் ஆரம்பிப்பாங்க, ஆனால் நம்மளோட ஸ்கூலில் மேலேயே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம இந்த கோவிட்க்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம லேர்ன் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த லேர்ன் ஃப்ரம் ஹோமில் என்ன பண்ணோம் அப்படின்னா, மே மந்த் பசங்க ஃபுல்லாக ஃபோனோட என்கேஜாக இருக்காங்க. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக லேர்ன் ஃப்ரம் ஹோம் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி டீச்சர்ஸும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணாங்க. பசங்களுக்கான எல்லா வகையிலும் லாஜிக்கல், மென்டல் அண்ட் டெக்னிக்கல் எல்லா ஆக்டிவிட்டீஸும் அசைன் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணி அச்சீவ் பண்ண வச்சோம். அண்ட் ஜூன் மந்தில் பேரண்ட் இன்வால்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ பசங்க ஸ்கூலில் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கள் கேம்பஸ் உங்கள் பசங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு சோஃபிஸ்டிகேட்டடான என்விரான்மெண்ட்டை கொடுக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு நாள் முழுக்க உங்கள் பசங்களோட உங்களையும் நாங்கள் ஸ்கூலில் விட்டோம். ஸோ உங்கள் குழந்தைங்களோட நீங்களும் குழந்தைகளாக மாறி தெரிஞ்சுக்கிட்டது தான் பேரண்ட் இன்வால்மெண்ட் ப்ரோக்ராம். அண்ட் வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே. ஸோ நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நிம்மதியாக இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கோம். ஸோ இன்னும் அகதிகள் இருக்காங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு அதோட அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே கண்டக்ட் பண்ணோம். நேஷ்னல் ரீடிங் டே. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிற வருத்தமான விஷயம் என்னென்னா, பையன் படிக்க மாட்டேங்கிறான், ஒரு ஃபோனில் மெசேஜ் வந்தால் காட்டினா படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க. ஸோ நேஷ்னல் ரீடிங் டேயில்
நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒருத்தரை வச்சு நம்ம பிளட்ஜ் எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் ரீடிங்க்குன்னு ஒரு பீரியட் அலோகேட் பண்ணி இப்போ நான் ரொம்ப தைரியமாக சொல்வேன், என் பசங்க கிட்ட எந்த புக்கை கொடுத்து ரீட் பண்ணுனாலும் தே கேன் ரீட் அலவுட், ரொம்ப போல்டாக படிப்பாங்க. அண்ட் யோகா டே அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ வெல்கம் நிஹா மேம். கரெக்டான டைமில் என்னோட ஜாயின் பண்ண நிஹா மேம், பிரின்சிபல் ஆஃப் அல்-அமீன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கரங்கல்பாளையம். ஹார்ட்டி வெல்கம் மேம். ஸோ ஜூலை மந்த் ஆன்டி ட்ரக் டே அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரீட் பிளேவா நம்ம பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி பப்ளிக்கில் நம்ம வந்துட்டு ஈவெண்ட் வந்துட்டு பண்ணணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ட்ரக் அப்படிங்கிறது மது நாட்டை மட்டும் இல்லை, வீட்டை மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே கெடுக்கும். ஸோ அதுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக எங்கள் பசங்க ஒரு ஸ்ட்ரீட் பிளேவை ப்ரொஜெக்ட் பண்ணினாங்க. அண்ட் மூவி டைம் கேஜிக்கும் பிரைமரிக்கும் ஒரு சோஷியல் பிஹேவியர், அதாவது பொது இடத்துக்கு போகும்போது அந்த பப்ளிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணணும், எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் பிஹேவியரும் சோஷியல் பிஹேவியரும் அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கான ஒரு மூவி டைம். அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி எக்ஸ்போ அது டேன்னு போட்டிருக்காங்க. ஸோ பணத்தோட அருமை என்ன அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைங்களும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஆசைப்பட்டதுமே கேட்டதுமே வாங்கி கொடுத்துட்றோம். நம்ம பசங்களுக்கு காசோட வேல்யூ தெரியறது இல்லை. தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட உழைப்புக்கு அவங்களுக்கு வெகுமதி கிடைக்கணும்னு வேண்டி ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி எக்ஸ்போ, வேஸ்ட் ப்ராடக்ட்ஸில் அவங்களால முடிஞ்ச புக்கேஸ், ஷோகேஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க பண்ணி அதை விற்றாங்க. அதுக்கும் என் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணி, சாதாரண பொருளாக இருந்தால் கூட விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்கி உண்மையான உழைப்புக்கு என்ன வெகுமதி கிடைக்கும்ன்றதை என் பசங்க உணர்வு பூர்வமாக அனுபவிக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் பப்பட் ஷோ ஃபார் கேஜி. ஸோ ஆகஸ்ட் 25 வந்துட்டு நாங்கள் டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ மருத்துவர்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க, நம்ம உயிருக்காக காக்கக்கூடிய பணியை இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஷிப், உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நண்பனோட மகிமையையும் நண்பனையும் கொண்டாடுற நாளாக ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் 79th இண்டிபெண்டன்ஸ் டே, அடையாளங்களும் உருவங்களும் வழக்கங்களும் வேறாயினும் நாம் அனைவரும் ஒன்றே அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக ஸோ 79th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். செப்டம்பரில் டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். அலாங் வித் தட் அவர் லேர்னிங் ஜேர்னி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இதில் என்ன பண்ணோம்னா, டீச்சர்ஸ் டே அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டோம். எங்கள் பசங்க டீச்சர்ஸாக மாறினாங்க. ஸோ அவங்க இந்த டேர்ம் முழுக்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ அவங்க கற்றுக் கொடுத்ததை பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் அவங்க பாடம் எடுத்தாங்க. ஸோ அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க. என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஈவெண்ட் பண்ணோம். அண்ட் ப்ரிசம் ஒரு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ பிரின்சிபல்ஸ் ரிவ்யூ அண்ட் ஸ்டாஃப் மென்டர்ஷிப். உங்கள் குழந்தைங்கெல்லாம் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டீச்சர்ஸ் வேணும். ஸோ டீச்சர்ஸ் கரெக்டாக இருக்காங்களான்னு நான் அவங்களை அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அக்டோபரில் ஃபுட் டே, ஜங்க் ஃபுட்ஸ் ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக ட்ரெடிஷ்னல் ஃபுட் டே ஒன்று செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் நூருல் இல், இதுவும் எங்களோட இந்த வருஷத்தோட கிரேட்டஸ்ட் சக்ஸஸ். ஸோ இன்டர் ஸ்கூல் இஸ்லாமிக் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோம். ஸோ இதுக்காக தாவூதியாவில் இருக்கக்கூடிய உஸ்தாதுகள், எங்கள் பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஹுசைன் ஹஜ்ரத், நௌஷாத் ஹஜ்ரத், இன்னும் மற்ற ஸ்கூலில் இருக்கக்கூடிய தீனியா டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் தீபாவளி செலிப்ரேஷன், அதாவது புகையில்லா தீபாவளி எப்படி கொண்டாடணும் அப்படின்னு எங்கள் பசங்க ஒரு விழிப்புணர்வு நாடகமாக ஏற்படுத்தினாங்க. ஏன்னா செடி வாடிடக்கூடாது, சுத்தமான காற்றை கொடுக்கணும்னு தண்ணி ஊற்றுற எங்கள் பசங்க பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு புகையில்லா நாடை உருவாக்க எப்படி புகையில்லாமல் தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும்னு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். நவம்பரில் நம்ம ஸ்போர்ட்ஸ் டே நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நேஷ்னல் எஜுகேஷனல் டே அண்ட் JCA குவிஸ் காம்படிஷன், சில்ட்ரன்ஸ் டே. டிசம்பர் கனெக்டோஃபியா, நான் சொல்ல தேவையே இல்லை. ஸோ நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே என் நிர்வாகம் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கனெக்டோஃபியான்னு அந்த ஈவெண்ட்டுக்கு நான் பேர் வச்சதுக்கு என்ன ரீசன் ரஃபீக் சார் என்கிட்ட 2-3 தடவை கேட்டார். ஸோ அதுக்கு ரீசன் எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் இப்போ சொல்கிறேன்.
அந்த ஈவெண்ட்டை நான் வச்சதுக்கப்புறம் அதோட இம்பேக்ட் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இன்னும் வரையும் இருக்குது. ஸோ அந்த கனெக்ஷன் தான் கனெக்டோஃபியாவுக்கு நான் பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு விஷயம் முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு. ஆக்சுவலி டிசம்பர், இப்போ நம்ம ஃபெப்ரவரியில் இருக்கோம். ஸ்டில் அந்த கனெக்டோஃபியாவை பற்றி பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதோட சக்ஸஸ் இம்பேக்ட் என்னன்னு இதிலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ த பிரிட்ஜிங் அ கேப் பிட்வீன் புக் வேர்ல்ட் அண்ட் ரியல் வேர்ல்ட், அதுதான் புத்தகத்தில் கற்றுக்காத விஷயங்கள் உலகம் நமக்கு நிறைய சொல்லித்தரும். அதுதான் இந்த கனெக்டோஃபியாவோட மெயின் இன்டென்ஷனாகவே இருந்தது. அண்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நாங்கள் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம். கிறிஸ்மஸும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம், ஜான்வரியில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம், ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபெப்ரவரியில் இப்போ எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ. இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. இதோட முடியக்கூடாது, இன்னும் நிறைய வெற்றிகளும் நிறைய சாதனைகளும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வரும் வருடங்கள்ல இன்ஷா அல்லாஹ் பண்ணணும். பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். ஸோ கல்ச்சுரல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸோ எனக்காக சார் கொடுக்க வந்த ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் டைம் கொடுத்து டெலிவர் பண்ண சொன்ன ஐயூப் சார் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு ஐ வெல்கம்.